ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் தமிழ். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஐஃபோன் எஸ்சி பற்றி ரிவ்யூ தரப்போகிறேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிற அந்த மாடல் தான் ஐஃபோன் எஸ்சி. 5S மாதிரியே லுக்கு எல்லாமே அதே மாதிரியே தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எல்லாமே இருக்குது. இது 64GB. ஸோ 64GB தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது இது. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா 4K வீடியோஸ் அந்த மாதிரி. ஏன்னா 5S இல்லாத நிறையா கொடுத்துருக்காங்க. 4K வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை குவாலிட்டி. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிகமான எம்பி பிடிக்கும். ஸோ நீங்கள் இது எடுத்தால் தான் பெஸ்ட்டு. 64GB தான் எடுத்துக்கணும். தட் இஸ் பெஸ்ட். உங்களுக்கு எந்த சாய்ஸோ அதை எடுத்துக்கலாம். நிறைய ஆப்ஸ் நீங்கள் ஸ்பீடு கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5S இது கொஞ்சம் ஸ்பீட் அதிகம் தான். அதுக்கப்புறம் கேமரா குவாலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போவே தெரியும். உங்களுக்கு நார்மலான இந்த ஃபோன் இருக்கிறத விட உங்களுக்கு ஐஃபோனில் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இதே பார்த்திங்கன்னா லைவ் ஃபோட்டோஸ் ஆன் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா லைவ்னு சொல்லி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் லைவ் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா லைவ் ஃபோட்டோஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோட மூமெண்ட் தெரியும் வித் வாய்ஸ் சென்சார்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ என் ரிவ்யூ படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐஃபோன் இது பெஸ்ட்டு தான். நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே ஸ்பீடாக ஒர்க் ஆகும். அதுவும் இது பார்த்திங்கன்னா நான் வந்துருக்கிற 52 அப்ளிகேஷன் வச்சுக்கிறேன். ஆனால் அப்பவும் இது ஸ்லோவாகவும் இன்னும் ஸ்பீடாக கரெக்டாக எடுத்துக்கிட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் என்னுடைய ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா கிடக்கும். ஸ்டோரேஜ் அண்ட் ஐக்ளவுட் பார்த்திங்கன்னா எங்கிட்ட இன்னுமே 37GB ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ இட் வாஸ் என் பெஸ்ட். இப்போது இதில் இருக்கிறதுல பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு கேமரா ஐஃபோன் இப்போ வந்திருக்கிற 7Sம் இதுக்கும் பேக் சைடு கேமரா ஒரே பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டு மாறும். அதுபோக உங்களுக்கு அதனுடைய கேமரா ஃபியூச்சர்ஸ் அதிகம். இதில் நீங்கள் லைவ் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். அதில் நீங்கள் லைவ் ஃபோட்டோஸ் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா 4.7 இந்த 4 இன்ச் இது. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5.5 இன்ச். ஸோ ஸ்க்ரீன் சைஸ் இதை விட பெருசாக இருக்கும். எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3D டச் கொடுத்துருக்காங்க அதில். ஸோ தட் வாஸ் ஆல்சோ பெஸ்ட். இப்போதைக்கு வந்திருக்கிறதுலையே டாப் ஃபஸ்ட்டுனா ஐஃபோன் 7S, அதுக்கப்புறம் 7, அதுக்கப்புறம் எஸ்சி தான். அதுக்கப்புறம் தான் 6Sலாம் வருது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் தமிழ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பிலோ.